மச்சான், பாலிஸ் டே ஃபங்க்ஷன் வேற வருது. இந்த பக்கம் என்னன்னா பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடணும், ப்ரோக்ராம் பண்ணணும், டென்ஷன் ஏற்றி நிற்கிறானுங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா டொனேஷன் வாங்கணும், வரி வாங்கணும்ன்ட்டு இவனுங்க படுத்துறானுங்க. அந்த பிரச்சனை பார்த்தா பின்னாடி நிறுத்து அதெல்லாம் தேவையில்ல பிரச்சனை. இப்போ நம்மளுக்கு என்னடா டொனேஷன் வேணும், இப்போ யார்கிட்ட போகிறது? ஒரு தலைவர் இருக்காரு மச்சான். இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவர் தான் தலைவர். அவரை போய் பார்க்கலாம். இந்த வருஷம் பாலிஸ் டேக்கு அமௌண்ட் நல்லா கிடைக்கலாம். யாருன்னு தெரியுதா? தெரிது மச்சான், பார்த்திகா கட்சி தலைவர் தானே. அப்படின்னா பணம் திரட்டும் கட்சி. போய் பார்த்துடலாமா மச்சான்? மச்சான் தேருமா? தேரலாம் வாடா. சரிடா. டிக் டிக். யார் பாது உள்ள வாங்க வாங்க. வணக்கம். வேணாம் தலைவர், உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். 7 பொண்டாட்டி 82 புள்ளிங்க. அப்படி இல்லாம ஒரு பொண்டாட்டி அழகான குடும்பத்துல வாங்கின்னு கேள்விப்பட்ட தலைவர். பாலிஸ் டே ஃபங்க்ஷன். என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன விஷயம்? வடக்கு வேலம்பட்டில இருந்து. வடக்கு வேலம்பட்டா? அருமையான ஊருப்பா. நம்ம ஊராச்சே. பாலிஸ் டே ஃபங்க்ஷன் நடத்துறோம். ஆமா வருஷம் வந்துட்டு போறீங்க. வருஷம் சும்மா தான் தலைவர் வரும். இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் நான் தர போறேன். அடுத்த வருஷம் நீங்க ஆட்சியில இல்லன்னா தலைவர். அதெல்லாம் பேசக்கூடாது, எப்பயுமே நம்ம ஆட்சி தான். சரி, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு தந்தான்? 85 தலைவர். எதிர் வீட்டுக்காரன் 50 தலைவர். 50 85. யோசிக்கிறத பார்த்தா அமௌண்ட் நல்லா தேரும் போல. பாத்துக்கலாம். 15 ரூபா விபூதி. அட கபோதி. என்னது? அவன சொன்ன தலைவர். ஆமா தலைவர். 15 ரூபா விபூதி. தலைவர் ஒரு 10,000 எழுதிக்கலாமா? 10,000மா? இன்னும் 2 சேர்த்து 12,000 இருக்கிறா. 12,000மா? எவ வீட்டு காசுரா? 10,000 12,000ன்றீங்க? செண்பகம் அந்த செக் புக் எடுத்துனுவாமா, சீக்கிரம் எடுத்துனுவாமா. பசங்க வெயிட் பண்றானுங்களா இல்லையா? அவன் எவ்வளவு வேலை இருக்கு அவனுக்கு. என்னடி வாய்ஸ் இது? 100 ரூபாய்க்கு செக்கா? பத்திரமா பத்திரமா செய்யுங்க ஃபங்க்ஷனு. எந்த ஒரு தீ விபத்து அதெல்லாம் எதுவும் ஏற்படக்கூடாது. பார்த்து செலவு பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் நமக்கு இந்த நான் எதுவும் பெருசாக ஆசைப்பட மாட்டேன். நம்ம கட்சிக்கார பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க. அந்த மரியாதை மாலை, நம்ம வரவேற்புக்கு நான் வந்துடுறேன். வரவேற்புக்கு மாலை மரியாதை அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, போயிட்டு பார்த்து வாங்க, போயிட்டு வாங்க. மாலையே வாங்க முடியாது இவனுக்கு. பொன்னாடு போத்துன அந்த பண்ணாடிக்கு. சரி, என்ன கஞ்சா பேசுனாரு மச்சான் அவரு? என்னப்பா ஏதோ கூட்டம் மாதிரி இருந்துச்சு? எதிர்த்த வீட்டுல பேசிட்டு. சரி பார்த்து போயிட்டு வாங்க. மைக் இந்த பக்கம் கொடுத்துட்டு போ. யாருப்பா நீ பண்ணி யூடியூப்ல வர போற ஏதோ மாதிரி இருக்கிய? இல்ல, உங்களை பேட்டி எடுக்க வந்தேன் தலைவரே. பெட்டி எடுக்க வந்தியா? யார் வீட்டுக்கு வந்து பெட்டி எடுக்க வர? பேட்டி எடுக்க வந்தேன் தலைவரே. பேட்டியா? அரசியல் கட்சினாலே பேட்டி புகைச்சே எனக்கு பிடிக்காது. பேட்டின்றீங்க. ஒரு ஊர்ல எத்தனையோ அரசியல்வாதிங்க இருக்கும்போது என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணங்க? எல்லா கட்சியிலயும் பிஸியா இருக்காங்க தலைவரே, நீங்க மட்டும்தான் வெட்டியா இருக்கீங்க. என்ன சொல்ற? இல்ல தலைவரே, சும்மா. சரி சார், இது காஃபி டீ ஏதாச்சும்? இது வேணும் தலைவர். இதுவும் நம்ம வீட்டுல இல்ல. இதுக்குதான் கேட்டீங்க? ஆமா, செண்பகம் தண்ணி எடுத்துட்டு வாமா. தண்ணி பிடிக்கலன்னா அந்த ஸ்கூல் குழாயில வரும், அதையாச்சும் பிடிச்சிட்டு வா. வாய்ஸ மாத்திரா. உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க. உட்காருங்க. ஓகே சார், நீங்க பேட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். I am Vignesh, coming from RCL Universal Channel. What you will டிஸ்டர்ப் பண்ணாம போமா, பேட்டி எடுக்கிறான். நீங்க பேசுங்க சார். What will you do for people? தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்ல கேளுங்க சார். மக்களுக்கு என்ன பணியாற்றிருக்கீங்க? மக்களுக்கா?
இப்போ சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்தையும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உள்ள வச்சிருக்கேன். இது என்ன? செங்கல். செங்கல். சாதா செங்கல் இல்ல, இது கோவில்னு பெயர் பொறிக்கப்பட்ட செங்கல். கோவில் கட்ட போறோம். எங்க? இங்க கோவில் கட்ட போறோம். நம்ம ஆட்சியில கோவில் கட்டுறோம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கல தலைவரே, என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கனா, அது வந்து நானா சொல்லக்கூடாது, மக்கள்கிட்ட கேட்டு கேட்கறேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே தலைவரே. ஆமா, உங்களுக்கு தான். தண்ணி எங்க இருந்துமா வருது? அது கேட்கல. பைப்ல இருந்துங்களா? பைப்ல இருந்து இல்லம்மா, எங்க ஆட்சியால உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு, அதான் சொல்லணும். அங்க 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 ஒரு அம்மா, உங்களுக்கு தான். அரிசி போடுறது இல்லையா கடையில? ரேஷன் கடையிலையா அரிசி போடுறது இல்லையா? எந்த கடைமா? ரேஷன் கடைங்களா? ஆமா, ரேஷன் கடைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த கடை என்ன ஏரியானாதான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். பாத்தீங்களா ஒரு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்களா? அரசியல்வாதியா இருக்கிறது சும்மா இல்ல. இந்த சேர் ஒரு முள் படுக்க, இந்த பதவி ஒரு முள் கிரீடோன்ட்டு இங்க உட்கார்றவனுக்கு தான் தெரியும். நீ பட்டினே மைக்க புடிச்சுன்னு வந்து ஐடி கார்டை போட்டு வந்து பேசிட்டா நீ ஒரு பேட்டி எடுக்கிறவனா இருந்தா இப்படிலாம் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க கூடாது, தெரிஞ்சுக்க. இது மட்டும் இல்ல, ஒரு வணக்கம் சொல்றது கூட எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அம்மா உங்க வீட்டு பிள்ளைங்க நமக்கு ஓட்டு போட்டுருங்க, நல்லா உங்களுக்காக ரோடு போட்டு தருவோம், உங்க ஊருக்கு லைட் வைப்போம், தெருவு ஃபுல்லா பாலம் கட்டி தருவோம், டேங்க இடி புதுசா ஒண்ணு கட்டு. வணக்கம் வணக்கம். அடுத்தபடி பார்த்தனா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எனக்கு ஓட்டு போட்டேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். ஒரு 2 வருஷம் கழிச்சு வணக்கம், போயிட்டு வரோம், பாய். பாத்தியா இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியல தலைவரே. ஏதோ 4-5 ஜோக் அடிச்சு நான் இந்த மேடைக்கு வரல. நான் அடிச்சது பூராவே ஜோக்கு தான். இப்போ ஒரு ஜோக் அடிக்க பார்க்கலாம். என்கிட்ட சவாலா? பாபார், ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போய் டாக்டர் எனக்கு கண்ணு சரியா தெரியல, என்ன பண்றதுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், பச்சை கேரட் சாப்பிடுங்க, கண்ணு நல்லா தெரியும்னாராம். அதுக்கு அந்த பேஷண்ட், கேரட் ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கும், பச்சை கேரட்டுக்கு நான் எங்க போறதுன்னாராம். நீங்க மட்டும் தான் காமெடி அடிப்பீங்களா? நானும் தான் அடிப்பேன். எங்க அடிங்க? ஒரு டாக்டர் கிட்ட போய் டாக்டர் எனக்கு வந்து நான் பெட்ரோல் 1 லிட்டர் குடிச்சிட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த டாக்டர் வந்து 5 கிலோமீட்டர் ஓடுப்பா, பெட்ரோல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னாராம். பார், நீ சொன்ன ஜோக்குக்கு யாருமே சிரிக்கல, நீ சிரிச்சதுக்கு தான் எல்லாம் சிரிச்சாங்க. என் டாக்டர் வச்சு தான் காமெடி முடியும், வேற டாக்டர் வச்சு காமெடி பண்றான். வேற ஒரு டாக்டர் வந்து வேற ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இஞ்சி மரப்பான்னு வித்துட்டு இருந்தானா. டாக்டர் சொன்னாரா, இஞ்சி மரக்கிட்ட அப்புறமா இருக்கட்டும், முதல்ல என்னடா பேச்சு பேசுற, ஸ்டேஜ்ல அடி வாங்க விட்டுறாங்கடா, தெரியுதா? பார், எங்க வீட்டுல வந்து ஏடாகடமா பேசுற வேலை வேணா, நீ முதல்ல வெளில கிளம்பு. உங்க தலைப்பு, உங்க பேர் தான் நாளைக்கு தலைப்பு செய்தியிலே வரப்போகுது, பாருங்க. பாத்துக்கண்டா, வெளில போடா. பாத்துக்கலாம் வாங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்களும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஏண்டா, அவன் கோடி கணக்குல செலவு பண்ணி விண்வெளிக்கு போயிட்டு வரான், உங்களுக்கு என்னன்னா ஒரு பாட்டை போட்டு அழகிய நிலவில் வீடு கட்டி வாழ்வெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. அது சும்மாப்பா. சரி, எதுக்குப்பா அவசரமா சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்ப்பா? நம்ம சித்தப்பா இருக்காருல்ல, ஒரு சித்தப்பா பையனுக்கு கல்யாணமா? அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் டீ கடை சேட்டா இருக்காருல்ல, அவர் பையனுக்கு கல்யாணமா? அவரு பையனுக்கு கல்யாணம் இல்லை. அவருக்கு பொண்ணுக்கா? அவனுக்கு பொண்ணே இல்லடா. அவனுக்கு எவனோ பத்திரிக்கை வைக்க வந்தான். உனக்கு கொடுத்தாங்களா? எனக்கு கொடுக்கல, நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அதுலதான் சுற்றமும் நட்பு வரவேற்கிறோம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவனுக்கு அவன் சுற்றம், நமக்கு அவன் நட்பு. சரி, அதான் ஒரு எட்டு போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு கிளம்பலான்ட்டு உனக்கு கூப்பிட்டேன். சரி, என்ன பண்ற?
2 இந்த பிளாஸ்டிக் கவர் 2 எடுத்துக்க. எதுக்குப்பா? வத்த குழம்பு அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம்டா வீட்டுக்கு. என்னடா நீ? சரி, பிளாஸ்டிக் தான் பேன் பண்ணிட்டாங்களே. அப்படிதான் சொல்லுவாங்க பேன் பண்ணிட்டேன்ட்டு. அவன் தடை செய்யறான். இதெல்லாம் சொன்னா கத்துவாங்கன்னு அவனை தான் சொன்னானுங்க. எங்க ஒருத்தவனும் கத்த மாட்டான். சரி என்ன பண்ற? எங்க அவ எங்க? செண்பகம் அப்படி வாடி, தயவு செஞ்சு வாட்டாதடி. திரும்பி திரும்பி பேச முடியல. பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்பா. என்ன பிசினஸ்பா? ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கலாம். எதுக்கு ஃபாஸ்டா செஞ்சுக்கிட்டே? மெதுவா இட்லியே ஏதோ நான் நல்லா கூட மெதுவா போட்டு கூடு. ஃபாஸ்ட் ஃபுட்னா அப்படி இல்லப்பா. இந்த பீஸா, பர்கரு. பர்கர் எதுக்கு பீஸா கொடுக்குறேன்? நல்லா முழுசா எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. பீஸான்றது ஒரு உணவுப்பா. பீஸான்றது ஒரு உணவா? சரி, நம்ம பினாமி பேர்ல ஒரு 100 ஏக்கர் இருக்குல்ல, அதை வித்துட்டு அதை வச்சு ஆரம்பிப்போம். சரிப்பா. ஐயோ என்னப்பாச்சு? இரும்புப்பா. என்ன பண்ற? இதானப்பா இரும்புன்னு. இரும்புல இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னப்பா. இரும்புல இடிச்சுக்கிட்டியா? சரிப்பா சரிப்பா, பார்த்து போப்பா. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, அப்படியா? சரி வாடா. வீட்டில் தான் இருக்கும். இல்லை இங்கே வெளில போகிற பிளான் இருந்துச்சு. சரி நீ வரேன்ட்டா, அப்புறம் எங்கே வெளில போகிறது? சரி வா வீட்டில் தான் இருக்கும் எல்லாம். ஏய், சித்தப்பா வரானா? என் தம்பி வரான். அவனுக்கு ஏதாச்சும் நல்லா சமைச்சு போடு போ. அவர் எதுக்கு போறாரு? அவன் என்னத்த சொல்றது? மாசத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வந்தா விருந்தாளின்னு சொல்லலாம். மாசத்துக்கு 2-3 வாட்டி தான் அவன் வீட்லயே இருக்கிறான். மற்ற நாள்லாம் நம்ம வீட்டில் தான் கிடக்குறான். தம்பியா பிறந்துட்டான். வரட்டும். என்னப்பா தம்பி, இந்த பக்கம் காத்தடிக்குது. அந்த பக்கம் நான் தான் ஜன்னலை திறந்து விட்டேன், அதான் காத்தடிக்குது. என்னடா ஹாஸ்பிட்டல் போனியா? ஹாஸ்பிட்டல் போனீங்கண்ணா? முன்னாடி இந்த ஒயின் ஷாப் தானே சரியான போனி. டாய், பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, ஹாஸ்பிட்டல் போனியான்னு கேட்டேன். இல்லண்ணா, அதுக்கு வச்சிருந்த காசு தான் கட்டிங் போட்டு வந்துட்டேண்ணா. இல்லைங்க என் தம்பி நல்ல பையன். சரி, ஏய் என்ன நீ மாதம் வந்திருக்கான், சாப்பாடு எடுத்து போடுவியா? போ எடுத்துட்டு வா போ. எங்க அப்பா என்னன்னா இவளை கட்டி வச்சான்னு தெரியல. இவ குரலை கேட்கும் போதுதான் காது ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. சரிடா, பையனுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணன்ட்ட சொல்லவே இல்லை. அதான் அன்னைக்கே சொன்னேண்ணா. அன்னிக்கிட்ட சொன்ன சரி, அண்ணன் கிட்ட ஏன் சொல்லல? ஆனா அதான் அன்னைக்கே சொன்னேனே. ஏண்டி உன்கிட்ட சொன்னா நடிவன்? இல்லன்றா. அட போயா. சரி விடு. சாப்பிடு. சரிப்பா, அப்புறம் எப்படி போகுது? இது கேட்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்க? சாம்பார் காலி வச்சு ரசம் ஊத்தலான்னு இருக்கிறேண்ணா. டாய், வாழ்க்கையில என்னடா பண்ணலான்னு இருக்க? வாழ்க்கையிலாடா எனக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் ஒண்ணு இருக்குதுண்ணா.